Hebron Ministries. இன்றைக்கு ஒரு புது சப்ஜெக்ட், செருபீம். செருபீம் செருபீம் செருபீம்னா என்ன அர்த்தம்னா கேருபீன்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கேருபீன்கள். அது எக்ஸோடஸ் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? வைப்பாயாக. 4 காரியங்களை தேவன் இன்றைக்கு நமக்கு கற்று தருகின்றார். ஒன்று பார்க்கும்போது செருபீன்ஸ். இந்த செய்தியுடைய தலைப்பு கேருபீன்ஸ் எருபீன்ஸ் இல்லையா? ஒன்று பார்க்கும் பொழுது தங்கத்திலான கேருபீன்கள், செருபீம், செருபீம் ஆஃப் கோல்டு. ரெண்டாவது செருபீம் ஆஃப் மர்சி சீட், கிருபாசனத்தினுடைய கேருபீன்கள், கிருபாசனத்துடைய கேருபீன்கள். மூன்றாவது காரியம் செருபீம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அவை எதற்காக வைக்கப்படுகிறது? தேவனுடைய மகிமையை பாதுகாக்கும்படியாய். அல்லேலூயா. நான்காவது காரியம் செருபீம் ஆஃப் டெஸ்டிமனி, அது சாட்சியாய் வைக்கப்படுகிறது. இந்த மாசத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை எப்ரோனுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இங்க கவனிங்க. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் தேவன் அப்படின்னு பொன்னிலானான். அப்போ உருக்கப்படும் பொழுது பிரகாசத்தை கர்த்தர் கூட சொல்லுங்க. எத்தனை முறை நான் உருக்கப்பட்டாலும் கர்த்தர் எனக்கு என்று ஒரு பிரகாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அந்த ஆராதனை முடிச்சு கீழே போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எங்கள் உபத்திரவெல்லாம் மாறணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நாங்கள் ரொம்ப உபத்திரப்பட்டு அடுத்தப்பட்டே இருக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான தரிசனத்தை காமிச்சார். இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சு கீழே போகும்பொழுது என்னன்னு பார்த்தா, ஒரு சப்வேக்குள்ளே நான் காரை எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது நான் பார்க்குறேன், இப்போ நல்லா தானே போயிடணும், ஏன்டா மறுபடியும் சப்வே உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி போயிட்டு என் மனசு ரொம்ப வேதனையோடு காரை இறக்குறேன். பார்த்தா இருட்டாக இருக்குன்னு பார்த்தா அந்த சப்வே முழுதும் அழகாக லைட்டு போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா? லைட் போடுறோம். பிறகு நானும் லைட்டை போட்டேன் பாருங்க. நம்மகிட்ட லைட் இருக்குது, நமக்கே தெரியல பாருங்க. நம்ம காரில் லைட் இருக்குது, நமக்கே தெரியல, மறந்து போகுது. உள்ளே போன உடனே அந்த லைட்டு இந்த லைட்டு எங்கே இருக்குன்னு தெரியல, பெரிய பரலோகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அப்படி இந்த லைட்டோடே மேலே வந்து அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளோ கீழே போறியோ, எவ்வளோ உருக்கப்படுறியோ, எவ்வளோ நொறுக்கப்படுறியோ, அதற்கு மேலே நீ உன்னை பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்வேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரு நிமிஷத்தில் இந்த சர்வீஸை முடிச்சுட்டு போய் ஒரு நிமிஷத்தை ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரே நிமிஷத்தில் மாத்துறார். எவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளோ அற்புதங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நினச்சி பார்க்காத அற்புதம் ஒவ்வொரு மாதமும் டெய்லி பார்க்குறேன். முந்தானேத்து ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செஞ்சார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். திடீர்னு சர்ச்சை மூட்டாங்க, எல்லாம் நின்று போச்சு. யாரை நிறுத்த முடியும்? செக்யூரிட்டியை நிறுத்தத்தா, ஏசியை நிறுத்தத்தா, எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டாமல் விடுறதா, ஆர்கனைசேஷன் ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்க முடியாதா? நான் ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஆண்டவரே அன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் சேலரி கொடுத்தனோ அதே போல் இந்த உபத்திரம் முடிகிற வரலையும் என்னை தகுதிப்படுத்துக ஆண்டவரே. தேவன் வெட்கப்படுத்தவே இல்லை. இந்த 7 வருஷங்கள் தேவன் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்தி கொண்டார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. எங்கள் செப்ரோன் சபையின் மேலே வைத்திருக்கிற உன்னத நோக்கம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. என்னை கொண்டதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. பொன்னினால் 2. அப்போ பொண்ணு உருக்கப்படுகிறது. அது எதற்கு என்றால் அது பிறகு அது பிரகாசிக்கும். ரெண்டாவது அது அடிக்கப்படுகிறது. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல. அல்லேலூயா. இயேசு அடிக்கப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுகிறார். எவ்வளோ உபத்திரவங்களை அவர் செய்கிறார். ஆனாலும் அடிக்கப்பட்ட இயேசு, ஒடுக்கப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்து விடுகிறார். எங்கே உனக்கு அடி உண்டாகுதோ, எங்கே உனக்கு பயங்கரமான நிந்தைகள் உண்டாகுதோ, அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. எந்த காரியத்திலும் சரீரத்தில் நீ நொறுக்கப்பட்டாலும் வியாதினியாக இருந்தாலும் எந்த குறையோடு கூட இருக்கிறாயோ, கர்த்தர் மறுபடியும் அவங்களை ஜெனிப்பிக்க உயிர்த்தெழ பண்ண தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்
என்ன பண்ண அர்த்தம்? நீங்க உன்னை உருக்குனார்னா பிரகாசிக்க போற, அடிச்சார்னா கர்த்தர் உயிர்த்தெழுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ திட்டங்களை அங்கே. இப்போ மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன இருக்கு அங்கே பார்க்கும் பொழுது வாசிங்க. அப்புறம் பிறகு அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. யாரு நெருப்புல போடப்பட்டாங்களோ, யாரு அடிக்கப்பட்டார்களோ அவர்களை கிருபாசனத்து மேலே நிறுத்தி விடுகிறார். ஹையஸ்ட் பொசிஷனை கொடுத்துறாரு. அன்னைக்கு இந்த கேருபீன் ஏதேன் தோட்டத்தில் ஏதோ ஒரு கேட்பாரட்டு இருந்தா, இன்னைக்கு ஆசாரிப்பு கூடத்து மேலே வந்துடுறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கடைசி வழி உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மையும் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைப்பார். அந்த அருமையான காரியங்களை பாருங்க. அழகா இதை காமிக்கிறார், மோசைகிட்ட காமிக்கிறார். அவன் கேருபீன்கள்லாம் அவனுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அவன் கேருபீன் தெரியாது. ஆனால் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். பிறகு அரசவையில் இருந்தான், ஆடு மேய்ச்சான், அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, கேருபீன்கள் எப்படி இருக்க வேண்டும் அதை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எத்தனை அந்த விங்ஸுக்கு எத்தனை காரியங்கள் இருக்குது, அடுக்கடுக்கா. இப்போ எப்படி அந்த நாட்களில் டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி. ஆண்டவர் சொன்னது அப்படியே கேட்டு இந்த மனசில் வச்சுட்டு கரெக்டாக செய்யணும், தப்பு பண்ணக்கூடாது. அதுபோல் தேவ வசனங்களை மனசில் வச்சுட்டு அந்த தேவ வசனங்களை அப்படியே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுறா, இப்போ ஒரு கேருபீன் பாருங்க, கையை கூப்பிட்டு இருக்கு, அதுக்கு முழங்கால் போட்டு இருக்குது, மேலே தன் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அடுத்த கேருபீன் அதே போல் இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. இந்த கேருபீன்கள் மோளை இருக்க வேண்டும். ஒன்று பார்க்கல, கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருக்குது கண்கள். அப்போது உங்கள் கண் எங்கே பார்க்கணும்? மற்றவங்க என்ன போட்டுக்கிட்டு வராங்க, என்ன பேக்கு வச்சுருக்காங்க, செருப்பு முதற்கொண்டு போயிடுவாங்க. மூஞ்ச பார்த்து கீழே பார்த்து, யார் செருப்பு இது? ஒரு அம்மா கேட்குது போன மாதம், நான் மேலே வந்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த பலன்னு இருக்குதான். எதுமா ஆண்டவர் பரலோகத்தை ஆசீர்வாதத்தை ஒன்று கொடுத்துருக்குறாரு பார்த்தீங்களா? அப்போது இது என்ன பண்ணுது? அது பார்க்கல, கிருபாசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது. கிருபாசனத்துக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய குழந்தை கோல் இருக்குது, கற்பனைகள் இருக்குது, மண்ணா வைக்கப்பட்ட பாத்து இருக்குது. அப்போ நீங்கள் எதை பார்க்கணும்? கிருபாசனத்தை பார்க்க வேண்டும். அப்படின்னு என்ன? இயேசுவை மெர்சிட்டு இயேசு உட்கார்ற இடம் அது. சபையை பார்க்க வேண்டும் உங்களோட கண்கள். அப்போ இது என்ன பண்ணு? முகத்தை மூடிக்குது. அது கிருபாசனத்தை. அதனால தான் கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொண்டு போயிட்டு அதை மேலே அழகாக பியூட்டிஃபுல்லாக வச்சிட்றாரு ஆண்டவர். அப்போது எங்கே இருந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த கேருபீன்கள் இப்பொழுது கிருபாசனத்தை மேலே கர்த்தர் கொண்டு வந்து விடுறார். நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தீங்கன்னா, எவ்வளோ முறை அடிக்கப்பட்டாலும் உதைக்கப்பட்டாலும் சபைக்கு வைராக்கியமாக இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை தேவன் என்ன பண்ணுவார்? சபையில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். ஏன்? இப்போ நீங்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறீர்கள், மனுஷனை நீங்கள் பார்க்கவில்லை. அப்போ தேவனுடைய உயர்ந்த ஸ்தானம் அங்கே இருக்கிறது. 3 பாயிண்ட் அதில் குறிச்சு. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணி, இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட போகிற கேருபீன் எப்படி இருக்குன்னு சொல்லி மோசே காமிச்சிட்டாரு. இப்போ எசேக்கியேல் கொஞ்சம் டீப்பாக உள்ள போகிறான். என்ன உள்ள போகிறான்னா, ஆண்டவர் அந்த கேருபீன்கள் எப்படி நீ உருவாக்கினீர்? தாவீது சொல்கிறான், நான் ஒளிப்பிடத்திலே உருவாக்கப்பட்டவன், என்னுடைய கருவை கண்கள் கண்டது. இப்போ அவன் யோசிக்கிறான், ஆண்டவர் எப்படா நம்ம உருவாக்கி இருப்பார்? இப்போ தான் XY குரோமோசோம்ஸு அவனுக்கு குரோமோசோம்ஸ்லாம் இருக்குது, இப்போல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ 2000-4000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. இப்போ ஆண்டோடு கேட்குறான், எப்படி நான் உருவாக்கப்பட்டேன்? அவன் சொல்கிறான் பார், என் அணுவை அட்டம், பார்த்தீங்களா? அதுதான் வேறு பேரே வைக்கிறான். என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் என் அணுவை உன் கண்கள் கண்டதே, நான் ஒளிப்படத்தில் உருவாக்கப்பட்டேன். அல்லேலூயா. அதே போல் இந்த எசேக்கியேல் கொஞ்சம் டீப்பாக போகிறான். கேருபீன்கள் உடன்படிக்கை பெட்டியில் இருந்துச்சு. ஆண்டவரே, அந்த கேருபீன்கள் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தரிசனத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லி தருவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும், பார்த்தீங்களா, நான் சர்ச்சு என்ன டேட்டு சொன்னேன், டேட்டை காமிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் போன வாரம் சர்வீஸ் கதையே அங்கே எங்கே பார்க்குறீங்க? ஏம்மா போன வாரம் என்ன மெசேஜ் கொடுத்தேன்னு பார்க்குறீங்க? நான் சொன்னேன் யாருக்கும், நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு டேட் சொல்லுங்க. ஆனால் பாருங்க, யாரும் கேட்கல. ஆண்டுடைய சமூகத்தில் உபாசம் இருந்தேன், கர்த்தர் எல்லாவற்றையும் காண்பிச்சார். இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து போச்சு. அவருடைய திட்டம் நிறைவேறும் அளவுக்கு
7 வருஷம் அந்த உபத்திரத்தில் நான் இருந்து விட்டேன். இனிமே கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு என்றால் சபைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இப்போ இவன் பார்க்குறான், எருசலேம் வந்து நேபுகாத்நேச்சர் எல்லாம் அடித்து நொறுக்கிறான். இப்போ அவங்க பாபிலோன் தேசத்துக்கு போயிடுறாங்க. போயிட்ட உடனே கேபார் நதி வந்து ரொம்ப ஃபேமஸ் ரிவர் இன் பாபிலோனில் ரொம்ப முக்கியமான நதி அது. அங்கே கல்தேயர் தேசத்தில் உள்ள கல்தேயர் அப்படின்னா கல்தேயர் அரசு வந்து நேபுகாத்நேச்சருடைய பாபிலோன் கிங்டம் இல்லையா. அங்கே நதி அண்டையிலே நான் பூசி என்னும் ஆசாருடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு அவங்க அப்பா பேர்லேருந்து வருது பாருங்க. அப்பா பேர்லேருந்து வருது. பூசி என்னும் ஆசாருடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவங்க கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. நீ நிறைய இடத்துல பார்க்கும்பொழுது எசேக்கியேல் ஷாட் படிக்கும்போது கர்த்தருடைய கரம் தன்னை முடியை பிடித்து வானத்துக்கு நேருக்கு மேலாக அவர் என்னை அழைத்து கொண்டு போனார். அப்போ எவ்வளோ அவர் கர்த்தருடைய கரம் அப்படி ஒரு அமருது, மேலே மேலே டச் பண்ணுது பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயத்தில் நம்ம அழுதுகிட்டே இருக்கும்பொழுது கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய அவன் 1 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் அவன் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் எப்படி இருக்கும், ஒரு டச் பண்ணி கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லும்பொழுது இப்போ கர்த்தருடைய இவன் அழுதுகிட்டு இருக்கிறான். ஆண்டவரே இந்த நிலைமைன்னு சொல்லி இன்னொரு தேசத்தில் போகிறோமே, சிறையிருப்பில் இருக்கமே, ஏன் இந்த நிலைமைன்னு அழும்பொழுது கர்த்தருடைய கரவன் மேலே அமர்ந்துச்சு. அப்போது 4ஆம் வசனத்துலேருந்து ஆண்டவர் சொல்கிறார், இப்போ என்ன பண்ணு, இதோ இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும், வடக்கே இருந்து ஒரு புயல் காற்று, வடக்கே இருந்து ஒரு புயல் காற்று. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆண்டவர் எந்த திசையில் இருக்கிறார்? வடக்கே இருந்து நார்த்து உண்டு. நான் பிஸ்னஸ் பண்ண நாட்களில் எனக்கு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஆண்டவர் எங்கடா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அப்போது ஆண்டவர் பண்ணால் அப்புறம் வந்து ஊழியக்காரங்களாம் இது பண்ணும்போது அவர் நார்த் சைடு இருக்கிறாரு அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதுகிறான். வடபூர்வ ஆராதனை கூட்டத்தில் வீச்சு. அவனுக்கு ஒரு டவுட் வருது, என்னடா 4 திசை இருக்குது, எந்த திசையை பார்த்து, சூரியனுக்கு ஒரு திசை இருக்குது உதிக்கிற திசை, எல்லாத்துக்கும் ஒரு திசை இருக்குது. அப்போ தென்றல் காற்று அடிக்கிறதுக்கு சவுத்து இருக்குது. ஆண்டவர் எங்கே இருப்பார்னு அவன் கேட்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் வடபுறத்தில் ஆராதனை கூட்டத்தில் வீட்டு இருக்கிறேன். ஆராதனை கூட்டம், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கேட்பேன். அப்போது அந்த நாள்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுற நாள்லேருந்து நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணும்போது கரெக்டாக அந்த நார்த்தில் உட்காந்துருப்பேன். இந்த சர்ச்சை ஆரம்பிக்கும் போது இங்கே புல்பீட் இருந்துச்சு இல்லை, இப்படி இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ எக்ஸ்ட் பண்ண போகிற, உன் புல்பீட்டை இந்த பக்கம் வையினா, நான் அந்த பக்கம் வைக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை இந்த பக்கம் வை அப்படின்னாரு. எனக்கு சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஏன் ஆண்டவர் அந்த பக்கம் வைக்க சொன்னீங்க? ஏன்னா நீ என்னை எப்பொழுதும் பார்க்குற நார்த்தில் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சர்ச் எப்படி இருக்கு, இதான் சவுத்து, நீங்கள் உட்காந்துருக்கதான் நான், நீ கடவுளை உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துருக்கீங்க. அதனால் பயபக்தியாக உட்காந்துருக்கு. அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. நானாவது பரவாயில்ல, வெளியில் நிற்கிறேன், நீங்கள் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதான் வடபுறம், இதான் நார்த்து. நீங்கள் எடுத்து கேம்பஸ் எடுத்து பார்த்து இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்த்து சவுத்து காமிக்கும், இது ஈஸ்ட் வெஸ்ட் காமிக்கும். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். இங்கே கோடிங்க. அப்போது நார்த் சைடில் நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, பரலோகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நார்த் இதுக்கு போகும்பொழுது, லேக் ஏரியா போகும்போது நமக்கு அது மாதிரி டைரக்ஷன் கிடைக்கல. அது ஒரு ரீசனாக நமக்கு தெரியாது, அதை நம்ம இது பண்ணல, இப்போ அது மாதிரி ஃபாலோ பண்ண முடியல. அந்த அதான் அப்படி தான் அமைஞ்சிச்சு. அதனால் அப்படி நம்ம ரோடு அப்படி தான் வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ இப்படி வச்சு இப்படி வையினாரு. நான் அந்த ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தான். உண்மைதான் சொன்னார், நீ ஹரிசானில் வேணால் நமக்கு க்ரௌடு நீட்டு தெரியாதேன்ட்டு வச்சுட்டேன். ஒரு சமயம் அது ஒரு ரீசனாக தெரியல. சரி, அது அடுத்த வடக்கே இருந்து ஒரு புயல் காற்று வருது. அப்போ இவனுக்கு தெரியுது, எசேக்கியாவுக்கு வடக்கே இருந்து ஒரு புயல் காற்று வருதுன்னா ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வருகிறார், ஒரு பெரிய பவர் வருது. ஒன்று. ரெண்டாவது, பெரிய மேகம் வருது. இயேசு கூட வரார், பிதா வருகிறார், பிறகு யார் வராரு? இயேசு வராரு. மூணாவது, அதனோடு கலந்த அக்னியும் வர கண்டேன். அதனோடு கலந்த அக்னி, ஹோலி ஸ்பிரிட் அவரும் கூட வர்றார். ட்ரிபியூன் காட், 3 கடவுள் ஒரே டைரக்ஷன்லேருந்து ஒரே சமயத்தில் வர்ற காட்சியை யார் பார்க்குறா? எசேக்கியேல் பார்க்கின்றான். உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் நடுவில் இருந்து
அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிரு. அதுதான் கேருபீன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அக்னியின் மத்தியில கேருபீனை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேவாதி தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே உருவாக்கி விடுகிறார். உலகத் தோற்றத்துக்கு முன்பாக பேரை எழுதி விடுகிறார். நீங்கள் நேற்று ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், முந்தானத்து ஞானஸ்தானம் எடுக்கலாம், ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உருவாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சேருபீன்கள் அந்த கிரியேஷன் சொல்லுவாங்க, பர்த்ன்னு சொல்லுவாங்க, ஜெனிசிஸ் சொல்லுவாங்க, ஆரம்பம்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உருவாக்கப்படுகின்றான். ஜெனசிஸ் ஆரம்பம். ஹல்லேலூயா. கிரியேஷன், பர்த், ஆண்டவர் தேவன் அறிய ஆரிஜின், ஆரம்பிக்கப்பட்ட இடங்கள் என்ற 3 காரியங்கள். அப்போது 5 காரியங்களை தேவன் அங்கே செய்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? வருகிறார் என்றால் ட்ரிபியூன் காட், பிதா குமாரன் பரிசுத்த அவர்களா தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்திலிருந்து, அவருடைய ஆலயத்திலிருந்து, வடபுற ஆராதனை கூட்டத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நம்பர் 1. 2வது, அது அவனுக்கு அடையாளமாய் மாறுகிறது. எம்பளம். சபை வந்து தேசத்தினுடைய எம்பளம். ஹல்லேலூயா. இந்த ஏரியாவில் இங்கே ஒரு சர்ச் இருக்குதுன்னா ஆண்டவர் இந்த ஏரியாவுக்கு நுங்கம்பாக்கத்துக்கு ஒரு அடையாளமாக கத்தரை வச்சிருக்கிறார். அங்கே ECI சர்ச் இருக்குது, CSI சர்ச் இருக்குது, ஆண்டவர் மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்குது. இதெல்லாம் அடையாளம், எல்லாம் தேவனுடைய அடையாளங்கள். சிலுவை போட்டிருக்கு, தேவனை ஆராதிக்கிறாங்க, எல்லாம் தேவனுடைய அடையாளமாக கத்த வச்சிருக்கிறார். நான் வாஷிங்டன் போகும்போது, அமெரிக்கா போகும்பொழுது அங்கே பேர் வந்து என்ன பண்ணேன், அங்கே நான் போயிருந்தேன். நான் பேப்டிஸ்ட் சர்வீஸில் ஒரு பையனுக்கு பேர் வைக்கணும். அவங்க டக்குன்னு கடைசி நேரத்தில் இறங்கணும்னு சொல்கிறாங்க, பேர் வைங்க பாஸ்டர் சொல்கிறாங்க. என்ன பேர் வைக்கணும்? டகால்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அப்போ கிரேமியா வைக்கலாம் பார்த்தா நிறைய தடவை வச்சாச்சு. அப்படி யோசிச்சா டக்குன்னு ஆண்டவர் சொன்னார், ஜார்ஜ் வாஷிங்டன் வையினார். ஜார்ஜ் வாஷிங்டன், உடனே ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அவருக்கு குஷி ஆச்சு. ஜார்ஜ்னு வச்சேன், ஜார்ஜ் வாஷிங்டன். நான் அமெரிக்கா போயிருக்கும்போது அங்கே வாஷிங்டன் டிசின்னு இருக்கும், அதான் கேபிட்டல் சிட்டி, கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா. அங்கே ஒரு பெரிய டூம் அவர் ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு. எனக்கு எங்கள் அப்பா வைக்கல பாரு, எங்கள் அப்பா எடிசன் பேர் வச்சிட்டார். எனக்கு ஜார்ஜ்னு வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எடிசன் பேர் வச்ச உலகத்துக்கு ஒளியாயிரு மகனே அப்படின்னா. அப்போ 500ஆம் வருஷத்தில் அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்சி 500. அப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவரை பார்த்துருக்கோமா? நம்ம பார்க்கல, அவரை பார்க்கல. பெரியாரை பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்க பழைய ஆளுங்க பார்த்துருவேன், நான் பார்த்துருக்கேன். யார் பெரியாரை பார்த்தது? அப்போ ஒரே ஒரு 2 பேர் தூக்குறீங்கம்மா, வெரி குட்மா. நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருந்தால் தான் பார்த்துருக்க முடியும். வெரி குட். அப்போ 2 பேர் தான் நம்ம சர்ச்சில் பெரியாரை பார்த்துருக்கீங்க. நான் நிறைய பெரியார் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன், பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அண்ணாதுரை, அவர் ஸ்பீச் ரொம்ப டாப்பு 67லாம். அதுக்கு பிறகு வந்து கலைஞர், காந்தி இருந்திருக்காரு, சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இப்படி அவங்க பார்த்த உடனே நம்ம ரூபா நோட்டில் காந்தியை பார்க்குற கண்ணாடி போட்டிருப்பாரு. டக்குன்னு காந்தினா ரூபா நோட்டை பார்த்தா நமக்கு தெரியும், இவர் தான் காந்தி, இவர் தான் அண்ணாதுரை, எல்லாம் நமக்கு தெரியும். அண்ணாதுரை கை காமிச்சிட்டு இருப்பாரு, திருவள்ளுவர் எழுதிட்டு இருப்பாரு. ஆளை பார்த்து அந்த அடையாளம் சொல்லுங்க, எப்ரோன் சபை ஒரு அடையாளம். இந்த நொங்கமாகுது மாத்திரமல்ல, இந்தியாவில் கர்த்தர் என் எப்ரோன் சபையை கர்த்தர் அடையாளமாக வச்சிருக்கிறாரு. அந்த அடையாளத்தில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ அடையாளம் 2வது காரியம். 3வது காரியம் என்ன? ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய சபையை வைத்திருக்கிறார். ஃபயர். அதில் ஆண்டவர் தேவன் தன்னுடைய சரீரமாகிய சபையை அடையாளம் பிறகு அது சபையாய் வச்சிருக்கிறார். 3வது காரியம். 4வது காரியம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த அடையாளம் அப்படின்னா அவன் பறந்தவங்க தான் அடையாளம். அதுபோல் அந்த கேருபீன் அவங்கள் தேவன் அங்கே உருவாக்குகிறார். யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, யார் யாரெல்லாம் பரிசுத்தவான்களோ, தேவன் சபையில் உங்களை உருவாக்கிட்டார். உங்களை உருவாக்கி எப்படி கேராபீன் ஆண்டவர் உருவாக்கினாரோ, இது கேருபீமை உருவாக்கினார், அது போல் உங்களை தேவன் உருவாக்கிட்டார். 4வது காரியம். 5வது காரியம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு தெய்வீக வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். பழைய வாழ்க்கையில் பேசாத கெட்ட வார்த்தை இல்லை, பழைய வாழ்க்கையில் திட்டாத காரியம் இல்லை, பழைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களும் மறந்துட்டு ஒரு தெய்வீக ஆண்டவர் தேவன் வாழ்க்கையை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. 5. 6வது காரியம் என்னென்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய
கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒர்க்மேன்ஷிப் அப்படின்னா தேவனுடைய கிரியைகள். கிரியைகள்லாம் என்ன அர்த்தம்? தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்வர்களாய் கர்த்தர் வச்சுக்கிறாரு. இப்போ இந்த கம்ப்யூட்டருக்கு, அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கண்டுபிடிச்சார்ல, அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, இந்த இடத்துல அப்படி ஆன் ஆஃப்னு போட்டிருக்கு. ஆன் பண்ணால் ஆன் ஆகுது, பார்த்தீங்களா? நீங்கள் ஆன் ஆக மாட்டீங்க. அது ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது, நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஆன்லேயே இருக்கீங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டர் அந்த ஒரு 40 வயசு உயிரோடு இருக்கவங்க பேச்சை கேட்குது. உருவாக்க தேவனுடைய பேச்சை நம்ம கேட்கறது இல்லை. எதற்காக அது உருவாக்கப்படும்? அது வேலையை அது சரியாய் செய்யுது. இது லைட்டு எரியதற்காக உருவாக்கப்படும். சுவிட்ச் பட்டோன்னு எரியுது பாரு, டக்குன்னு எரியுது பார்த்துங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி டச் பண்ண அந்த பவர் மேலே போகுது பாருங்க. எல்லாம் கிரியைகள் தான். அதுபோல் நீங்களானும் 6வது பாயிண்ட்டு தேவனுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. இப்போது எத்தனை பாயிண்ட்? இதில் ஒரு 6 பாயிண்ட்டு. பிறகு பொன்னினால் செய்யப்பட்டது என்ன பண்ணுச்சு? தகடாய் அடிக்கப்பட்டுச்சு. 3வது காரியம் என்ன பண்ணுச்சு? கேருபின் கிருபாசன் மேல் வைக்கப்படும். 9 காரியங்களை கர்த்தர் தேவன் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் என்ன பண்ண போகிறோம்? ஆர்ச்சின்னு பார்த்தீங்களா, அந்த கேராபினுடைய கேரக்டர்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதனுடைய அப்பியரன்ஸ், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது அந்த கேராபின்கள் எப்படி இருக்கும். கேராபின்கள் எப்படி? இந்த சாப்டரு நான் ரொம்ப வருஷமாக எடுக்கணும் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு புரியல. உண்மையாக அதான் எதுலேருந்து எடுத்து எங்கே முடிக்கணும்னு தெரியல. ட்ரையாக இருக்குன்னு நினச்சேன். இதுக்காக நான் ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு விட்டுட்டேன். நேற்று ராத்திரி ஆண்டவர் வந்து என்கிட்ட உணர்த்துறாரு, இந்த வழியாக போ, நீ சரியாக போயிடுவேன்னு சொன்னார். அப்போ எங்கே எடுத்துன்னு பண்ணார்? எக்ஸோடஸ் 25 எடுத்துன்னு போய் அதை படித்து பிறகு அந்த கேராபினில் கொண்டாந்து இதில் அட்டாச் பண்ணும்போது தான் இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு பவர் கிடச்சிச்சு. ஹல்லேலூயா.